ஸோ ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆண் தான் பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து மட்டும் பேசாம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தல. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு சின்னதா, ரொம்ப சின்னதா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தோட நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோட நீங்க வெளியில போகலாம். அண்ட் வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்கு, நீ போய் தியேட்டர்ல பாருன்னு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கும். அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே குடும்பத்தோட போய் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட், நல்ல பேர். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சார் வரேன் சார். ஸோ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்துல. இந்த கேரக்டர் சொன்னோன்னே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்துல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல, அது கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ இந்த படத்துல. ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த். நானே இந்த வார்த்தையை என் வாயில சொல்லுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அட் ஜென்சன் பிரதர். ஸோ இந்த டீம்ல, இந்த கேங்ல சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான். ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங். ஓகே. ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். நிறைய இடத்துல அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்துல பக்கத்துல நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்குள்ளார வந்ததுக்கு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்க தியேட்டர்ல October 31 பாருங்க. அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலா வந்து இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மாளவிகா ஒரு ஹீரோயின்னா, ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடா இருந்தது. அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பாவா நடிச்ச சார் பாண்டியன் சார், ராஜாராணி பாண்டியன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும் போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டர் ஆகும், நம்ம இன்னுமே ஷேப் ஆகும். ஸோ உங்க கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். வெங்கடேஷ் சார், அவர் ஃப்ரேம்ல நிற்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருந்தது. அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார். அதை வந்து படம் பார்த்துட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வெங்கடேஷ் சார். அப்புறம் ரேஷ்மி மேம், ஆல்ரெடி என்னோட படங்களில் வரிசையா அவங்க இருந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே அவங்க கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்க வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அனிருத், ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார். இந்த படத்துல ரொம்ப சின்ன ரோல் தான், அதுக்கு பிராய்ச்சித்தமா நான் அடுத்த படத்துல வந்து பெருசா ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணிடுவோம். என்னோட தம்பியா நடிச்சிருக்காரு அனிருத். ஸோ தேங்க்ஸ் அகெயின் உனக்கும். அண்ட் லாஸ்டா மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்துல என்ன ரொம்ப ப்ரௌடா ரியாக்ட் பண்ணிங்களா? ஓகே. லாஸ்டா மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்துல வந்து அவங்க காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த கால் எடுத்தான். இல்லை இதுல டயலாகா வந்து ஈக்குவலா இருக்கு, ரெண்டு பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு, ஆமா ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆடிஷன்லயே அவங்க ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்துல நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ற மாதிரி, ஐ மீன் ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ், ஈக்குவலா நிறைய பேசி நடிக்கணும், தமிழ் பேசி நடிக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்துருக்குன்னா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான். இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது, கரெக்டாக ரெடி ஆயிடுறது, அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின். ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்கு. அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு சேரும். ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீமோடது. ஸோ அதனால கீப் இட் அப். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட் முடிஞ்சு ஆண்பாவம் பொல்லாததுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்.